தமிழ்நாட்டு ரசிகர்கள் மாதிரி வரவே வராது. ஏன்னா கரெக்டாக ரசிப்பாங்க தமிழ்நாட்டு. உங்களுக்கு தெரியுமா இல்லையா, ப்ரூஸ்லியோட என்டர் த டிராகன் ஒரு படம் வந்து தெரியுங்களா? அந்த படம் ஹையஸ்ட் கலெக்ஷன் வந்து சென்னையில் தான் ஒரு வருஷம் ஓடிச்சு. ஏன்னா நம்ம ஊரில் வந்து ரசிக்கிறத வந்து அவ்வளோ அழகாக ரசிப்பாங்க. நீங்க இந்த ஸ்டேஜுக்கு வந்தது ஒரு விதமான எங்களோட அன்பை வெளிப்படுத்துறதுக்கு, நன்றி உணர்வை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு தருணமாக தான் நாங்கள் எல்லாரும் பார்க்குறோம். எஸ், ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ சார். வாழ்க தமிழ். இனிய நண்பர் யுகி சேது அவர்களே, இனிய நண்பர் சுரேஷ் சந்திரா அவர்களே, டார்லிங் நாசர், பத்திரிகை நண்பர்களே, படத்தின் தயாரிப்பாளர் ராஜு அவர்களே, உத்தரா ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர்களே, இயக்குனர் திலீப் குமார் மற்றும் இயக்குநர்களே, நடிகர் நடிகைகளே, ரொம்ப தைரியமான குரூப் இந்த குரூப். கர்நாடகாவிலிருந்து தமிழ் சினிமாவை நம்பி வந்திருக்கீங்க. கண்டிப்பாக தமிழ் சினிமா உங்களை கைவிடாது. ஏன்னா வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். எப்படின்னா, இந்த தமிழ்நாட்டை நம்பி வந்த சக்சஸ் தான். நான் நடித்த ஃபஸ்ட்டு படமே கன்னட படம் ரீமேக். கதாசங்கமான புட்டனா கணக்கால் அவர் வந்து டைரக்ட் பண்ண படத்தில் ஒரு பார்ட் முனித்தாயின்னு ஒரு பார்ட். அதில் ரஜினி சார் வந்து வில்லனாக நடிச்சிருப்பார். அதில் உமேஷ்னு ஒருத்தர் நடிச்சிருப்பார். அந்த ரோல் தான் நான் நடித்தேன். அந்த படத்தை ஃபஸ்ட்டு ஷோ நான் பார்த்த தியேட்டர் இந்த தியேட்டர் தான், கமலா தியேட்டர் தான். கை கொடுக்கு கை தான் வந்து இங்கே பார்த்தேன். ஸோ இந்த ஏன்னா டைம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னாங்க. இந்த படம் வந்து ஒரு 5 பார்ட் எடுத்திருக்காங்க இல்லையா, வவல்ஸ் 5 பார்ட் மாதிரி. அதில் ஒரு பார்ட்டில் நான் ஆக்ட் பண்ணேன். இந்த படத்தை வந்து நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன் இந்த ப்ரொடியூசர்கிட்டையும் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையும், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 இதை எடுத்தே ஆக வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பஞ்சபூதங்கள்னுவாங்க இல்லையா, அது சலங்கை ஒளியில் வரும், பஞ்சபூதங்களும் முகவடிவாகுன்ற மாதிரி இந்த வவல்ஸுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து நீங்கள் 5 படம் நீங்கள் எடுத்தே ஆகணும். எடுத்தால் கண்டிப்பாக ரசிப்பாங்க. ஏன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ டச் பண்ணது எல்லாமே லவ். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் டச் பண்ணி, ஆனால் அதில் ஒரே விஷயம் ஞாபகம் வச்சுங்க, எல்லா டேரக்டர் சொல்கிறேன், இதே ஆர்டிஸ்ட்டை தான் போடணும், எங்களை போடலன்னா கூட பரவாயில்ல. ஏன் கேட்டிங்கன்னா இவங்க இதை நம்பி வந்திருக்காங்க. ஏன்னா ஒன்றும் ஞாபகம் வச்சுங்க, உலக ரசிகர்களிலே தமிழ்நாட்டு ரசிகர்கள் மாதிரி வரவே வராது. ஏன்னா கரெக்டாக ரசிப்பாங்க தமிழ்நாட்டு. உங்களுக்கு தெரியுமா இல்லையா, ப்ரூஸ்லியோட என்டர் த டிராகன் ஒரு படம் வந்து தெரியுங்களா? அந்த படம் ஹையஸ்ட் கலெக்ஷன் வந்து சென்னையில் தான் ஒரு வருஷம் ஓடிச்சு. ஏன்னா நம்ம ஊரில் வந்து ரசிக்கிறத வந்து அவ்வளோ அழகாக ரசிப்பாங்க. ஸோ அதே மாதிரி திலீப்பை பற்றி நான் சொல்லணும். வந்து சொன்னார் கதையை எடுக்கலன்னா, நான் கண்டிப்பாக நினச்சேன் இவ்வளோ லெவலுக்கெல்லாம் இவங்க பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப பயங்கரமான என் லாங்குவேஜ் சொன்னால் இந்த குரூப்பு ஒரு கில்ஃபாசியான குரூப்பு. இவருக்கு பண்ணுறது வந்து ரொம்ப நேக்காக பேசுகிறானுங்க என்கிட்ட. சார் ஃபஸ்ட்டு பண்ணுறேன் சார், நான் இது பண்ணுறேன் சார். என்னடா இவ்வளோ பாவம் ரொம்ப இதாக கெஞ்சுறானுங்க. ஒரு வேளை ரொம்ப வசதி இல்லாத குரூப்புன்னு பார்த்தா பயங்கரமாக கில்ஃபாசி இருக்கிற குரூப்புக்கெல்லாம் இவ்வளோ பெருசாக இவ்வளோ இது ஃபங்க்ஷனில் அப்படின்னா கண்டிப்பாக நான் நினைக்கவில்லை. இதை கிட்ட வரும்போது பிடிச்சிட்டேன், ஆஹா ரொம்ப நேக்காக போட்டாருங்கன்னு. பட் இதில் ரொம்ப எனக்கு பிடிச்சதுன்னு தெரியுங்களா, அந்த 5 டைரக்டர்ஸ் கிட்ட இருந்த அந்த ஒற்றுமை ஃபென்டாஸ்டிக். ஒவ்வொரு அதாவது யார் எல்லாருமே இருந்தாங்க, எல்லா ஷூட்டிங்கில் எல்லாருமே சேர்ந்து இருந்தாங்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்ற மாதிரி. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும். நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரொடியூசரும் சரி, இந்த டைரக்டரும் சரி, 5 படம் எடுக்கணும், இதே ஆர்டிஸ்ட்டை வச்சு எடுக்கணும். அதே மாதிரி என்னுடைய இனிய நண்பர் யுகி சேது என்ன சொல்கிறதுனா, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலி இன்டெலெக்சுவல் பர்சன். அவருடைய ஒரு விஜய் டிவி இன்டர்வியூலெல்லாம் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். இப்போ ஒரு படம் எடுத்திருக்காரு, கண்டிப்பாக அந்த படமும் பெரிய ஹிட் ஆகும். இந்த படத்தில் வந்து இப்போ நான் நடித்ததை விட இந்த படத்தில் யுகி சேது அவர்கள் நடித்தது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஏன்னா அவர் வந்து நாங்களாம் வந்து ரொம்ப இன்டெலெக்சுவலாக ரசிப்போம். அதே மாதிரி ரொம்ப ஒரு ஹை நாலேஜ் உள்ள பர்சன். இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருப்பார். ஸோ இந்த பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களாம் வந்து நீங்கள் இந்த படத்தை நல்லா என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா இந்த குழந்தைங்களாம் வளர்ந்ததுன்னா
கண்டிப்பாக அடுத்தடுத்த ஜென்ரேஷன்லாம் வரும். அதாவது உங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த எங்கள் ஆர்டிஸ்ட் எங்கள் டெக்னீஷியன்ஸுக்கு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 80s சினிமாவில் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ ஈஸியாக போய் உள்ளெல்லாம் சான்ஸ் வாங்க முடியாது. ஆனால் நடிக்க சான்ஸ் கிடைச்சதுன்னா நடிச்சுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள் 42 வருஷமாக நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ ஆனால் இப்போ எப்படி தெரியுங்களா, சினிமாவில் நடிக்கிறது ஈஸி, நடிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் கஷ்டம். அது காரணம் என்னென்னா அதில் நீங்கள் டிசிப்ளினாக இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஸோ இந்த படத்துடைய இந்த விழாவுக்கு ஒலிநாடா வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கோம். அடுத்தது அனைவரும் சேர்ந்து இந்த படத்தின் வெற்றி விழாவை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் முக்கியமாக உங்களுடைய கதாபாத்திரம் பற்றி கொஞ்சம் பேசலாமா? இந்த வழக்கமான கதாபாத்திரத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக நான் கேட்டேன், எதுங்க என்னெல்லாம் நம்பி இந்த ரோலில் இந்த வயசில் கொடுக்குறீங்க என்ன? இல்லை சார், இது நடித்தா ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஒரு லவ் எமோஷன் பண்ணாங்க, நல்லா இருந்தது. அது ஸ்க்ரீனில் பார்த்தா இன்னும் சஸ்பென்ஸாக வச்சா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, சஸ்பென்ஸாக வச்சிருக்கீங்க. ஏன்னா பார்க்குறப்பே தெரியுது ஒரு விதமான லவ் அண்ட் ஒரு இளைஞர். இல்லை, வழக்கமாக நம்ம லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் லவ் பண்ணால் எப்படி இருக்கும்னு திலீப் குமார் பயங்கரமாக யோசிச்சிருக்காரு. பயங்கரமாக யோசிச்சிருக்காரு அவர். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. குட் லக். ரொம்ப நல்லா காம்பேர் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ, மை ப்ளஷர். அண்ட் அடுத்தபடியாக நம்ம கூப்பிட போகிற நபர், இந்த பேரே ஒரு பிரம்மாண்டம் அப்படின்றத சொல்லலாம். அண்ட் சினிமாவுடைய என்சைக்ளோபீடியா, அதாவது 70-80களில் கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.